ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி உப்மா. குதிரைவாலி இப்போ இந்த அரிசிலாம் வாங்கும்போது நீங்கள் நல்லா கல் மண் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கதா பார்த்து வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அரிக்கிறதுக்கெலாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இப்போல்லாம் தெரியறதில்ல, அதனால் நல்லா சுத்தமாக இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய மண் இருக்கும் இதிலெல்லாம். இப்போ இந்த சிறுதானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் புழுங்கல் அரிசி, அதாவது நிறைய பேருக்கு அது சந்தேகம் வருது, புழுங்கல் அரிசினா என்ன, பச்சரிசினா இதில் கூட அப்படிலாம் இருக்கான்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த அரிசி வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலராக தெரியும். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் விழுது, இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயம். இது வதங்கினோடனே வெங்காயம்,
ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நீங்கள் எடுக்கிற கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி உப்புமா செய்யலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி நான் காய்கறிலாம் எதுவுமே சேர்க்கலை. நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மழை நேரத்தில் நம்ம கிட்டக்க வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம், அதை எப்படி ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணலான்றதை நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து காய்கறிலாம் கிடைக்கிற நேரத்தில் நல்ல இதில் பீன்ஸு, கேரட் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் அதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் வெஜிடபிள் கிச்சடின்னு, இல்லை வெஜிடபிள் பிரியாணி. இப்படி பண்ணிங்கன்னா வெஜிடபிள் கிச்சடி, நல்லா அந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அது வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அந்த வாசனை, அதாவது நம்ம சேர்க்குற அந்த மசாலா சாமானில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டமே அப்படியே மாறிடும். உங்களுக்கு அந்த ஒரு பேரே வந்து நம்ம மாற்றிடலாம். பொதுவாக உப்புமானா வந்து யாருக்குமே பிடிக்காது, எல்லாருமே உப்புமானா ரொம்ப ஓடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம அதில் வந்து காய்கறிலாம் சேர்த்து கொஞ்சம் நிறைய ஃப்ளேவர் கொடுத்து சமைக்கிறதே அதுக்காக தான். கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உப்புமா ஆல்மோஸ்ட் வெந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த சிறுதானியத்தில் நீங்கள் உப்புமா பண்ணுறதா இருந்தாலும் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அது
புழிஞ்சிட்டு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தண்ணி அதை சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூஸில் வந்து கசப்பு தன்மை தெரியாது. நம்ம எல்லோரும் பண்ணுறது என்னென்னா முதல்ல பிழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தான் சர்க்கரை போடும். அந்த கடைசியாக சர்க்கரை போடுறதுக்குள்ளே என்ன ஆகும்னா அந்த ஜூஸில் இருக்க கசப்பு தன்மை வந்து அதில் வந்துடும். அதனால் எப்போ பிழியறதா இருந்தாலும் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணும்போது கூட பிழிஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம ஊற்றுவோம் அந்த தாளிப்பில். அதுக்குள்ளே முன்னாடி கூட நீங்கள் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு பிழிஞ்சிங்கன்னா அந்த பழத்தோட கசப்பு வந்து அதில் தெரியாது. குதிரைவாலி உப்புமா வந்து தயாராகிடுச்சு. இதை எப்படி போண்டாவாக செய்கிறதுன்றதை அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உப்புமா வந்து மற்ற சிறுதானியங்கள், அதாவது திணை, வரகு, சாமை, பனிவரகு இதுலேயும் நீங்கள் செய்யலாம். கம்பு வந்து உடச்ச கம்பு ரவையாக கிடைக்கும், அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி உப்புமா செய்யலாம். இது கூட வந்து நீங்கள் காய்கறிகள் சேர்த்தும் பண்ணலாம். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, சோயா பீன்ஸு எது கிடைச்சாலும் நீங்கள் அதோட சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி முளைக்கட்டின பயறு அதுவும் இதோட சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு எப்படி ஆரோக்கியமாக செய்ய முடியுன்றது தான். ஸோ எல்லாமே வந்து சாதாரணமாகவும் செய்யலாம், கொஞ்சம் நல்லாவும் செய்யலாம். இது கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த குதிரைவாலி உப்புமா பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம குதிரைவாலி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த உப்புமாவே வந்து நம்ம ஒரு போண்டாவாக மாற்ற போகிறோம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு எப்படினாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிள்ளைங்களை வந்து இந்த சிறுதானியங்கள்லாம் சாப்பிட வைக்கணுன்றதாங்க என்னோட மெயினான எண்ணம். பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ணும் இதை. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து இந்த மாதிரி உப்புமா பண்ணி கட்லெட்டோ இல்லை போண்டா அப்படிலாம் பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். வந்து ரொம்ப கெட்டியாக கரைக்காதீங்க. அப்போ ரொம்ப கெட்டியாக கரைக்கும் போது என்ன ஆகும்னா மேலே போண்டாவுக்கு வந்து அந்த கடலை மாவு கோட்டிங் நிறையா இருக்கும். அதனால் ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நிறைய இருக்காது, மாவு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடலை மாவு நிறைய இருந்தால் பிடிக்காது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்கன்ட்டு. இந்த உப்புமாவில் இன்னொரு வேரியேஷன் பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து போண்டா மாதிரி பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் மாவு, இட்லி மாவு வீட்டில் அரைப்பீங்க இல்லையா, அரைச்ச உடனே வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த உருண்டையை நல்லா துவச்சி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மசால் சீயம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அது. ஸோ ஒரே ஒரு உப்புமா தாங்க, அதை எவ்வளோ வேரியேஷன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து போண்டாவாக போட்டிருக்கோம், நான் சுசியமாக பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ இதே உப்புமாவை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போடாமல் அப்படியே தோசைக்கல்லில் கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டு, நம்ம டிக்கிலாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை செய்யலாம். ஒரு உப்புமா தான் அது, அது எவ்வளோ ஃபார்மேட்டில் நம்ம பண்ண முடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெய் நிறையா வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட போண்டா செய்கிறதுன்னு பார்த்தோம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் மற்ற, அதாவது திணை, வரகு, சாமை, கம்பு ரவை அந்த உப்புமாவையும் இந்த மாதிரி போண்டாவாக ஆக்கலாம். நார்மலாக செய்கிற ரவையும் பண்ணலாம். அதே மாதிரி சம்பா ரவை, இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி போண்டாவாக பண்ணுறது ரொம்ப ஈஸி, பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதிலே நான் இன்னும் 2 வேரியேஷன் சொன்னேன் உங்களுக்கு. நல்லா வடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுங்க. இன்னொன்று வந்து அரைச்ச தோசை மாவில் அப்படியே முக்கி எடுத்து சுசியா மாதிரியும் செய்யலாம் நீங்கள். ஸோ இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சாயங்கால நேரத்தில் சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்கும். நம்மளுக்கும் கிச்சனில் போய் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மழை காலன்றதுனால நான் அந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு 2 டிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க, சின்னவங்க பெரியவங்க. மழையில் நனைஞ்சிட்டு வருவோம், அந்த காற்று சில்லுன்னு படும். அந்த மழை நேரத்தில் வந்து சாயங்காலத்தில் கண்டிப்பாக சுக்கு காப்பி குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சுக்கு காப்பியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மழையினுடைய தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியிலேயே காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வரும்போது நிறைய நம்ம காலில் என்ன ஒட்டுதுன்னு நம்மளுக்கே தெரியாது, தண்ணி நிறைய இருக்கிறதுனால.
ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்லா காலை கழுவிட்டு வீட்டுக்கு வந்தோடனேவும், சப்போஸ் சிலருக்கு வந்து காலெல்லாம் வெடிப்பெல்லாம் இருக்கும், அவங்க வந்து கண்டிப்பாக காலை கழுவிட்டு நல்லா தொடச்சி ஆற விடுங்க. குறிப்பாக அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து காலில் தான் முதல்ல எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். அவங்க வந்து காலை இந்த மழை காலத்தில் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷூ போட்டு நடந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனாலும் வந்த உடனே காலை நல்லா கழுவி காய விட்டுருங்க, ஈரமே இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அது தவிர பார்த்திங்கன்னா, இந்த சளி பிடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. சும்மா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த மிளகு நல்லா பொடி பண்ணி வச்சு பால்லலாம் கலந்து கொடுத்தா அவங்களாம் குடிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேனில் ஒரு சுக்கு பொடியும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாக்கில் தடவி விட்டுறலாம். நீங்கள் அவங்க வந்து டக்குன்னு அது உள்ளே போயிடும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸி கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து அந்த தொண்டை கரகரப்பு, அந்த மூக்கிலேருந்து நீர் வடிகிறது அதெல்லாமே நல்லா குறையும். அதே மாதிரி இந்த மழை நேரத்தில் நம்மளுக்கு வந்து பூச்சி நிறையா கடிக்கும். சில நேரம் என்ன பூச்சி கடிக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு வந்து கை காலெலாம் சின்னதாக தடிப்பாக வந்துடும். அந்த நேரத்தில் பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு 2 மிளகு எடுத்து நல்லா வாயில் போட்டு கரக்கரன்னு கடித்து சாப்பிடுங்க. மிளகு பொடியாக சாப்பிட்றத விட முழு மிளகு எடுத்து கடித்து சாப்பிடுங்க. அப்படி மிளகு சாப்பிடும்போது அது அந்த பூச்சியோடைய விஷமோ ஏதோ வந்து நம்ம உடம்புல வந்து சேராது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் தைரியமாக சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்த மிளகுக்கு வந்து அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வந்து மிளகு எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பூச்சிக்கடியெலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த மிளகு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே சரியாக போயிடும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் மழை நேரத்தில் வெதுன்னு தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப வந்து ஆறின தண்ணி அதெல்லாம் சில்லுன்னு தண்ணி கொடுக்காதீங்க. சூடாக அந்த வெதுன்னு தண்ணி இருக்கும்போது அந்த தொண்டைக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சளி பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து பால் கொடுக்குறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. பாலுக்கு பதிலாக நீங்கள் இந்த சுக்கு காப்பியோ இல்லை பாலில் வந்து மிளகு மஞ்சள் தூள் போட்டு அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா சளி வந்து கெட்டாது நெஞ்சில். ஸோ பால் வெறுமனை சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து அது சளியாக நெஞ்சில் போய் அப்படியே தங்கிடும். ஸோ அதனால் இந்த சளி பிடிச்ச நேரத்தில் பாலை கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 ஐட்டம் பார்த்தோம். குதிரைவாலி உப்புமா, அதே எப்படி போண்டாவாக செய்கிறதுன்னு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.